welcome to Kavi's dairies. இன்னைக்கு ஒரு சூப்பர் டெலிஷியஸான ஸ்ட்ரீட் ஸ்டைல் கோபி மசாலா எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். So let's get into the video. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்மளோட காரத்துக்கு ஏற்றபடி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் போய் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம இதில் வந்து எந்த தண்ணியும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து காலிஃப்ளவர் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணியே இதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நான் தேவைப்பட்டால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாக இருக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ண இந்த ஃப்ளவர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கும். ஸோ நல்ல கோட்டிங் வர வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்பப்போ இது வந்து நல்லா பிரித்து விட்டுக்கலாம். அப்போ தான் இது வந்து எல்லா சைடும் நல்லா வேகும். இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆல்சோ நம்மளோட எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய எல்லா காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். மசாலாக்காக நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண அதே பேன் அதே ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் இங்கே வந்து சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கூடவே கொஞ்சமாக கறி லீவ்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இதெல்லாமே நல்லா குக் ஆன பிறகு இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மசாலாவுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். ஆனால் பர்ன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம வந்து இதில் டொமேட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இங்கே 2 டொமேட்டோட பியூரி வந்து இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். அப்புறம் பார்க்கும்போது நம்மளோட மசாலாலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவரில் 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது நம்மளோட கிரேவி வந்து ரொம்பவே திக்காக வரும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த கிரேவி வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம செமி கிரேவியாகவும் சாப்பிட்லாம், அதே மாதிரி ட்ரையாக வச்சு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ண போகிறோம்.
செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கோபி மசாலா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் திக்காகி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கூட கிரேவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஆறின பிறகு உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச இந்த கோபி மசாலா மேலே கொஞ்சம் மேலாப்பில் அந்த மாதிரி சாப்டு ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து ஒரு வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஸ்டைல் கோபி மசாலா கம்ப்ளீட்லி ரெடி ஆயாச்சு.